இன்று முற்பகல் 11:30 மணிக்கு தமிழக முதலமைச்சராக பதவியேற்கிறார் விஜய். இம்மாதத்திற்கான சமையல் எரிவாயுவின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வேலணை புங்குடுதீவு மெடத்துவெளி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலையில் திடீர் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுவிஸ்குமார் உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உயர்நீதிமன்றம் நேற்று உறுதி செய்தது. தமிழக அரசியலில் பெரும் திருப்பமாக பல தசாப்தங்களாக திமுகவுடன் நீடித்து வந்த உறவை முறித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சி அக்கூட்டணியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையை ஜூன் மாதம் 17ஆம் தேதி நடத்துவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லங்கா பிரீமியர் லீக் தொடருக்கான வெளிநாட்டு வீரர்களின் பதிவு நாளை ஆரம்பமாக உள்ளது. ரத்தினபுரி பெல்மதுள்ள வீதியில் பார ஊர்தி ஒன்றும் முச்சக்கர வண்டியும் மோதிக்கொண்டதில் தாயும் மகனும் உயிரிழந்துள்ளனர். நோவுட் நகரில் பொகவந்தலாவ வீதியில் புதிதாக திறக்கப்படவுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தோட்ட தொழிலாளர்களும் உள்ளூர் மக்களும் நேற்று கருப்பு கொடிகளை ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய மதுபான சாலை அமையவுள்ள கட்டிடத்திற்கு முன்பாக இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.